ருசியான மணக்க மணக்க பொடி மீன் கிரேவி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த கிரேவி பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்க்கணும். நம்ம வந்து செய்கிறது குழம்பு இல்லை, கிரேவி செய்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இது போல் நல்லா மசிஞ்சு நல்லா சாஃப்டாக பொன்னிறமாக நல்லா வதங்கினது பொடியும் நறுக்கின மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்துட்டு இது கூடவே 3 பச்சை மிளகாயை நல்லா கீறிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 3 தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம செய்கிறது கிரேவி, அதனால் தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா கிரேவி நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா புளிச்சுக்கிட்டும் நல்லா ருசியாக இருக்கும். இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், இது கூட நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கிறதா இருந்தால் மல்லித்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். இது கிரேவி அப்படிங்கிறதுனால மல்லித்தூள் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா வேக விடுங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை, தக்காளியுடைய பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகட்டும். கிரேவி நல்லா திக்காக வரட்டும். 5 நிமிஷம் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கொதி வருது. இந்த மாதிரி நல்லா சலசலன்னு நல்லா கொதித்து கிரேவி நல்லா திக்கானதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க மீனை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிழங்கா மீன் எடுத்திருக்கேன். இது வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் வரும். இதை போட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து வேக வைக்கக்கூடாது. மீன் பொதுவாக எவ்வளோக்கு வேக வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது பொடி மீன் அப்படிங்கிறதுனால 5 நிமிஷம் போல் மிதமான ஹீட்டில் வேக வைங்க. பொடி மீன் வாங்கினீங்கன்னா குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி திக்காக கிரேவி வச்சு சாப்பிடுங்க. சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சுட சுட சோறு வடிச்சிட்டு அதுக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மிதமான ஹீட்டில் வேக வச்சு எடுத்தோம்னா அருமையான பொடி மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். சரி, கிரேவி வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. தக்காளியை மட்டும் நம்ம அரைச்சிட்டு சேர்த்தோம்னா கிரேவி ரொம்ப திக்காக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா புளிச்சுக்கிட்டு நல்ல ஒரு சுவையாக இருக்கும். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து புளிக்கரைச்சல் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மீன் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக புளி வந்து சேர்க்கணும். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளியை நம்ம வந்து அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் பார்த்திங்கன்னா புளி சேர்க்கணும். புளி சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். மீன் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கரைஞ்சி போயிடும். மீன் பாருங்கள் நல்லா முழுசாக இருக்குது, நல்லா வெந்து இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.